காலபுருஷ தத்துவத்துக்கு விரயஸ்தானம், தவிர குரு பார்வை அவர் மேல விழ போடுது. இதெல்லாம் பாசிட்டிவா நமக்கு என்ன பலன்கள் அப்படின்னா, கண்டிப்பா ரியல் எஸ்டேட் துறையில பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே மாதிரி ஹோல்சேல் டீலர்ஷிப் பண்ணக்கூடியவர்கள், ஹோட்டல் நிறுவனங்களை நடத்துபவர்கள், விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்பவர்கள், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் ஷோரூம் வைத்திருக்கக்கூடியவர்கள், அல்லது சனி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தொழில், வாஷிங் லிக்விட் டீலர்ஷிப், இந்த மாதிரி தொழில்களை செய்யக்கூடியவர்களுக்கு, வேலைகளை செய்யக்கூடியவர்களுக்கு யோக காலமாக இது அமையும். தொழில் சம்பந்தப்பட்டு யோகமா இருக்கும். 12ஆம் வீடு என்பது தூக்கம், அயன சயனஸ்தானம், தாம்பத்தியம், தவிர அக்கல்ட்டுன்னு சொல்லுவாங்க. சில பியாண்ட் த டைமென்ஷன் திங்க் பண்ணக்கூடியது 12. நம்ம எதுவுமே யோசிக்க முடியாத அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்க வைப்பது 12. இதெல்லாம் 12 பித்ருக்களை குறிக்கக்கூடியது. இது மாதிரிலாம் 12ஆம் ஸ்தானம் என்பது நிறைய விஷயங்கள் இருக்கு. பித்ருக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சொல்வது, இறந்து போன முன்னவர்களை பத்தி சொல்வது, எல்லாமே 12ஆம் வீடு. அப்ப 12ஆம் வீட்டில் சனி இருக்கும் போது மேஷராசி என்பவர்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய தர்ப்பணம்,